வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பர்ச் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளிலிருந்து அவர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. அந்த 7 வகையான மனிதர்கள், 7 ஆதாரங்கள், 7 சக்கரங்களுக்கு கூட சேர்த்து நம்ம ரிசல்ட் எடுத்திருக்கோம். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். சொல்லக்கூடிய எல்லா மலர் தீர்வுகளும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனநிலைக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்தினா போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சக்கரம் 6வது சக்கரம், ஆஞ்ஞனா சக்கரம் சொல்லுவாங்க. இது புருவ மத்தியில் இங்கே இருக்கும், 2 புருவ மத்தி நடுவில் இருக்கும். அது பாதிக்கப்பட்டால் மனோசக்தி பாதிக்கப்படும். புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்ஞனா சக்கரம் 3rd ஐ சம்மந்தப்பட்டது. இது நல்லா வேலை செஞ்சால் இன்ட்யூஷன் பவர் சொல்லுவாங்க. முக்காலம் அறியக்கூடிய, நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலத்தை அறியக்கூடிய சக்தி கிடைக்கும். இன்ட்யூஷன் வரும். இது நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்கள் மீது, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ள மனிதர்களாக இருப்பார்கள். இதற்கு டாக்டர் எட்வர்ட் பர்ச் கொடுத்துருக்க மலர் தீர்வுகள் பீச், சிக்கரி, வர்வைன், வைன், ராக் வாட்டர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எந்த மனநிலைக்கு எந்த மலர் தீர்வு தேவைப்படுதோ அதை எடுத்து பயன்பெறுங்கள். அதாவது அவர் கொடுத்துருக்கிறதுனா ஓவர் கேர், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மனிதர்கள். பீச், சிக்கரி, வர்வைன், வைன், ராக் வாட்டர், இந்த 5 மலர் தீர்வுகள் கொடுத்துருக்காரு. முயற்சி செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில், அதாவது கடைசி சக்கரா, க்ரௌன் சக்கராவில் சந்திக்கின்ற மீதி சக்கராவுடைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.